Christmas! Happy Christmas! Happy Christmas, guys! Happy Christmas! எல்லாருக்கும் இதே எங்கள் அம்மா கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் இதுதான். நைட் டே அதான் அவுட்ஃபிட் காட்டு. டெக்கரேஷன் நான் காமிக்கிறேன், லாஸ்ட்டாக காமிக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே, மார்னிங் பார்க்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் நான் வந்து போடுறேன். மார்னிங் வந்து ஆவின் பாலில் ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்து போட்டிருந்தது. ஸோ அதோடு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போயிட்டுருக்கோம். நானும் என் பொண்ணும் வந்துட்டு கோவல் செட் வந்துட்டு ஆஜுவல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லிங்க் வேணால் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். காம்போவாக 2 பேரும் ஒரே மாதிரி வந்து எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அப்படியே சர்ச் வந்துட்டோம், அப்படியே கிளம்பலான்னு இருக்கு பாருங்கள். அந்த இடமே நைட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்திருக்கும். நைட் மாதம் எங்களால் போக முடியல அப்படின்றதுனால மார்னிங் தான் வந்துட்டு போயிருந்தோம் ஆஸ் யூஷுவல். ஸோ அப்படியே நடந்து போயிட்டு நைட் வந்து பார்த்துருப்பீங்க, நைட் வந்து சாம்பிராணி போட்டு நைட்டிலே தான் போட்டேன். அதுக்காக நான் ட்ரெஸ் மாற்றிட்டு போட முடியாது. ஸோ வீட்டில் இருந்த மாதிரி அப்படியே ஒரு 12 o'clock வந்து சாம்பிராணிலாம் போட்டுட்டு நல்லபடியாக வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டு இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் ஸ்டார்டிங்கே வந்து சரியில்லை. பட் இந்த வருஷம் நல்லா அமையும் எங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் வந்து குடியெல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, சர்ச்சில் கிரிப்பெல்லாம். ஸோ குழந்தை ஏசிக்கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போய் சர்ச்சில் போய் உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சர்ச்சில் உட்காந்து மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். பெருசாக ஒன்றும் நான் அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா சிம்பிளாகவே வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அதனால் அங்கே நான் ஃபுல்லாகவே வந்து எதுவும் நான் வீடியோ வந்து நான் எடுக்கலை. அங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபுல்லாகவே அங்கே தான் போச்சு. பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அப்படின்ட்டு அப்படியே வந்து போயிடுச்சு அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே எனக்கு. ஸோ அதோட நைட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் போடுறதுக்கு இல்லை எனக்கு. ஸோ சர்ச் வந்துட்டு பாருங்கள், அதுவும் டெக்கரேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மாதாவோட டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. கிளைமேட்டாக அன்றைக்கி செம்ம கிளைமேட்டு. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா அப்படியே இருட்டிட்டு இருந்தது கிளைமேட்டு. அவ்வளோ அழகாக இருந்தது கிளைமேட்டுமே. அப்படியே லைட்டாக வந்து தூறல் போட்டுகிட்டே இருந்தது. அதாவது மழை பெய்யல, பனியே வந்துட்டு தூறல் போட்ட மாதிரி அப்படியே வந்துட்டு இருந்தது. சென்னையில் தான் இருக்குமா அப்படின்ட்டு சம்டைம்ஸ் டவுட்டே வந்து வருது. இப்போலாம் அப்படி இருக்குது கிளைமேட்டு, பயங்கர குளிராக இருக்குது. எனக்கு இன்னமும் கோல்டு வந்து சரியாகலன்னா பார்த்துக்கோங்க. அப்பப்போ வெளியே இப்படி போனாலே கோல்டு ஆகிடுது, அப்படி கோல்டு பிடிச்சிக்குது. ஸோ டெக்கரேஷன் பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக ஒரே தீம் கலரில் ரெட் கலர் தீம்லேயே வந்துட்டு ஸ்டார்லாம் கட்டி ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் மாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த கிரிப்புக்கிட்டலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து தெரியுது அவங்களுக்கு கிளைமேட்டு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கிளைமேட்டு பார்க்கவே. ஆனால் இன்னமும் எனக்கு பாருங்கள், அந்த கோல்டு எவ்வளோ தான் டேப்லெட் போடுறது நம்மளும் செட் ஆக மாட்டேங்குது. சரி வெளியே வந்துட்டு அப்போயுமே லைட்டாக கோல்டு இருந்தது. பட் ஆசை யார் விட்டது? இந்த ஸ்ரீ பாலாஜி ஐஸ்கிரீம் பெரம்பூர் சர்ச் கிட்டே எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ ரேட்டு தான் ஏற்றிருக்காங்க தவிர டேஸ்ட்டில் வந்து குறையே வைக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரம்பூர் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கோம், இந்த மெயின் கேட்டுக்கு இந்த சைடு வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஐஸ்கிரீம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதான் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நான் வந்து இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த ஐஸ்கிரீம். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து என்னோடய ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வந்துட்டு தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சும்மா அப்படியே ஃபார்வர்டில் போட்டு காமிச்சிருக்கேன். என் ஃப்ரிட்ஜோட நிலமை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதான் அம்மா அட்மிட் ஆகியிருந்தாங்க இல்லைங்களா ஹாஸ்பிட்டலில். ஸோ நான் அதுக்கப்புறம் க்ளீனிங்கே வந்து பண்ணலை. ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கே ஃப்ரிட்ஜ் பக்கமே போகல. சமைக்கிறது அப்படியே போகிறது வர்றது அப்படியே தான் வந்து இருந்தது. வீடே அந்தளவுக்கு க்ளீன் பண்ணலை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரிட்ஜும் வந்துட்டு அப்புறமா அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கில் உக்காந்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காய்கறியும் எதுவுமே கிடையாது ஆயிடுச்சு அப்படின்றனால ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து பயங்கர மிஸ்ஸாக இருந்தது. உள்ளே பிடிக்கவே இல்லை சுத்தமாக எனக்கு கொஞ்சம் கூட. அப்பப்போ வந்து அந்த நான் ஒரு ஷீட் வந்து போட்டிருப்பேன், ஃப்ரிட்ஜ் மேட் வந்து நான் உள்ளே போட்டிருக்கேன். ஸோ அதில் மட்டும் கரையானா நான் எடுத்து அழகாக அதை தொடச்சிட்டு திரும்ப வந்து போட்டு வச்சுருப்பேன். அப்படி தான் வந்து பண்ணுவேன். ரொம்ப டீப் க்ளீனும் வந்து நான் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம் ஃப்ரிட்ஜ். இந்த அளவுக்கு நான் வந்து விட்டதே கிடையாது. இது ரொம்ப மோசமாகிடுச்சு இந்த தடவை. அவ்வளோ
டஸ்ட்டு அவ்வளோ அழுக்கு ஃபுல்லாக எல்லாமே கீழே ஊற்றி என்னென்னமோ ஆகிட்டு இதுவாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி உக்காந்து அதை க்ளீன் பண்ணிட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து லஞ்ச் வேறு இல்லை, சண்டே நினைக்கிறேன். அன்றைக்கி நான் எடுத்த அன்றைக்கி வந்துட்டு வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட், வெளியே மீன்ஸ் வாங்கிட்டு வந்து வெளியே வீட்டில் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், இந்த வேலையை முதல்ல செஞ்சுருவோம் அப்படின்ட்டு. பாருங்கள் அந்த ஷீட் தான் இது வந்து ஃபுல்லாக மேட் அப்படியே தான் வாங்கினேன் நான். இந்த சைடு இதுக்கெலாம் மட்டும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த சைஸ்க்கு வந்துட்டு நான் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அந்த ட்ரே எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி நம்ம வந்து காய வச்சிடலாம். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அது காய வச்சு இதெல்லாம் எடுத்து வைக்க கரெக்டாக இருக்கும். அப்படி அதுக்குள்ளே இதெல்லாம் காஞ்சிரும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். முட்டை ட்ரே வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கும், ஆனால் முட்டை அதில் இருக்காது. முட்டை வந்து நான் தனியாக தான் வைப்பேன், ஏன்னா அந்தளவுக்கு முட்டை வந்து நிறைய வாங்குவோம். முட்டை ட்ரேயில் முட்டையை தவிர மற்றது எல்லாமே இருக்கும் முட்டை ட்ரேயில். அதில் இருக்கிறது என்ன ஒரு 8 முட்டை இல்லை 10 முட்டை வைக்கலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இடம் பார்த்தோம் அதில். பட் நாங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேவாக வாங்குகிற ஆளுங்க முட்டை. ஸோ அதனால் அதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த சண்டேயில் வாங்குவோம், காலி ஆச்சுன்னா திரும்பி நம்ம ரீஃபில் பண்ணிப்போம், அந்த மாதிரி ஆளுங்க நாங்கள். ஸோ அதனால் முட்டை நிறைய வாங்குவோம். என்ன ஆகும், இதில் பத்தாது இல்லையா, 10 முட்டை தான், அதில் வந்து 30 வரும் கண்டிப்பாக. ஒரு ட்ரே முட்டைன்னும் போது 30 வந்துடும் அந்த ட்ரேயில், ஒரு ட்ரேயில். ஸோ அதனால் நான் வந்துட்டு பெரிய பாக்ஸ் மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி போட்டு அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். ஸோ அப்படி தான் வந்து முட்டை வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா வெளியும் வச்சா சீக்கிரம் வந்து போயிடும் நம்மளுக்கு. அதனால் உள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பெரிய பாக்ஸில் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நான் உள்ளே குட்டி பக்கெட்டோ இல்லை ஏதோ ஒன்று பாக்ஸோ போட்டு வந்து வச்சுருவேன். இந்த ட்ரே வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரேயில் வேறு ஏதாவது ஜூஸோ இல்லை ஏதாவது ஒன்று அந்த ட்ரேயில் வந்து இருக்கும். லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் டூர் மாதிரி சின்னதாக. அதில் வந்து தெரியும் உங்களுக்கு நான் என்ன வந்து சைடில் வச்சுருக்கேன் அப்படின்றது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காய வச்சிட்டோன்னா, அதே மாதிரி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தொடச்சிட்டிங்கன்னா கூட லிக்யூட் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஓப்பனாக ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தொடைங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சி முடிச்சு அதுக்கப்புறமா அது எல்லாமே காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிவிட்டு திறந்தே விடுங்க ஃப்ரிட்ஜை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே அடுக்க வேண்டியதெல்லாம் வந்து நீங்கள் அடுக்குனீங்கன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது பொங்கல்லாம் வருது, பொங்கலுக்கு வந்துட்டு எல்லோரும் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எங்கே பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சுது, இன்னும் ஒரு ஒன் டேயில் வந்து பொங்கல் வந்து வரப்போகுது. எல்லோரும் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு மைண்டில் வந்து, அதாவது நான் யோசித்தாலே வந்து எனக்கு தடங்கலாகுது. அதனால் நான் யோசிக்கிறதே வந்து விட்டுட்டேன். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு பிளானே இல்லாமல் நம்ம வந்து அப்படியே இருக்கணும். மனசுக்குள்ளே ஒரு ஆசை கோட்டை கட்டுறோம் பாருங்கள் நம்ம, எப்படியாவது வந்து இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படி. நியூ இயர்க்கு அப்படி தான் மனசுக்குள்ளே நிறைய கோட்டை கட்டி வச்சுருந்தேன். அது வந்து அப்படியே சொதப்பிடுச்சு எனக்கு. ஸோ ஓகே, இட்ஸ் ஹேப்பன் இல்லை, எல்லாமே வந்துட்டு என்ன பண்ண முடியும். கடவுள் வந்து ஒரு பக்கம் சந்தோஷம் கொடுத்தா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொடுக்க தான் வந்து செய்வார். சந்தோஷமே லைஃப்பில் வந்துட்டு பார்த்துட்ருக்க முடியாதுல்ல நம்மளால். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் லைஃப்பும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்போ தான் நம்மளும் சாமியை கும்பிடுவோம்ல. ஏன்னா சந்தோஷமே வந்துட்டு இருந்துச்சுன்னா லைஃப்பில் எல்லாமே கிடைச்சதுன்னா சாமி பக்கமே போக மாட்டோம்ல நிறைய பேர். கஷ்டம்னு வந்து வரும்போது தான் வந்து சாமியை வந்து தேடணும் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு தோணும். பட் நான் வந்துட்டு நானுமே அப்படி தான் ஒரு சில டைமில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வேண்டுறதை வந்து விட்டுடுவேன். அப்போ கண்டிப்பாக எனக்கு வந்து கண்ணில் காமிச்சிடுவார் கஷ்டத்தை. நிறைய பேர் வந்து என்னை கேட்டாங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வேண்டுதல்லாம் செலுத்தும் போது, பையனுக்காக வேண்டிக்கிட்டு செலுத்தும் போது நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க, ஏன் வந்துட்டு நீங்கள் நிறைய சாமி கும்பிட்றீங்க, உங்களுக்கு ஏன் வந்து கடவுள் வந்து இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லவங்களை வந்து கைவிட மாட்டார், கண்டிப்பாக சோதிப்பார். அந்த டைமுக்கு சோதிப்பாரை தவிர கண்டிப்பாக கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே வந்து இருக்குது. அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி, நான் கும்பிட்ற வந்து மாதாமாவும் சரி, ஆண்டவரும் சரி, அந்தோனியாரும் சரி, முருகரும் சரி, பெருமாளும் சரி, எல்லா சாமியுமே ஒன்று தான். இதில் வந்து இப்போது லிக்யூட் வந்து என்னென்ன கலக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்துட்டு ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் வினிகரு, அப்புறம் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் மட்டும் கொஞ்சம் போட்டு அதை வந்து குலுக்கி வந்து எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அதை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி வந்து விட்டுக்கிறேன் நான். அதை ஊற வைக்கிறதுக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ மிஸ்ஸாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அது என்ன ஊற்றிருக்குன்னு எனக்கே வந்து தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. சரி ஓகேன்ட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வந்து வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து நான் தொடச்சி எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு நல்ல துணி வச்சு நீங்கள் தொடைங்க. ஃபஸ்ட்டு இந்த துணியில் வந்து தொடச்சி அது அழுக்கெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு வெட் கிளாத் வச்சு திரும்ப ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிவிடுங்க. அதுமாதிரி அந்த ஃப்ரிட்ஜு கார்னர் அந்த சைட்லாம் வரும்ல, அதையும் வந்து நல்லா வந்துட்டு நீங்கள் இது பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து பேக்கிங் சோடா, வினிகர், லெமன்லாம் போட்டாலே வந்து ஒரு மாதிரி நுர மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் நான் கிளாஸில் காமிச்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து நுர மாதிரி நல்லா வந்துடும். அது வந்து உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். உள்ளே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வந்து துடைக்கும் போது அந்த பேட் ஸ்மெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது. உள்ளே நான்வெஜ் வைக்கிறீங்கனாலோ எதுவுமே வந்து இருக்காது. அதேமாதிரி லெமன் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் உள்ளே. லெமன் வீட்டில் இல்லைனா கூட வினிகர் வந்துட்டு சேர்த்து கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி
பேக்கிங் சோடாவும் வினிகரும் மட்டும் கூட ஸ்ப்ரே பண்ணி வந்து நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ டிவி பார்த்துட்டே அப்படியே வந்து நான் வந்து இந்த வேலையை வந்து அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஸோ சைட்லேயும் ஒரு தண்ணி வந்து வச்சுட்டு அதில் ஹேண்ட் வாஷ் மட்டும் கொஞ்சோண்டு போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தொடச்சி வந்து எடுத்துக்கிறேன் அந்த இதுவை. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே வந்து போகலாம், ஃப்ரீசர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரீசர்லேயும் நிறைய பால்லாம் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாமே எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு, ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு இதுவாகவே ஆகிட்டு இருந்தது. இந்த காய்கறிலாம் கொஞ்சம் இருந்து அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாகவே போயிட்டு இருந்தது. ஸோ அதான் 2 மந்த்ஸு சரியாக இல்லையா, அந்தளவுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலை அந்த அளவுக்குன்றனால கொஞ்சமாக தான் வந்துட்டு நான் செஞ்சிட்ருந்தேன். அப்போதைக்கு வாங்கி அப்படி செய்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அப்படியே ஓடிடும் கடன்னு. அதனால் காலி ஆயிரும். நம்ம வீட்டில் இருந்தாக்கா வெஜிடேரியன்ஸ்லாம் வாங்கி வச்சோன்னா, இப்போ வீட்டில் இல்லாதப்போ வேஸ்ட்டாக தானே போகும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வந்து இது பண்ணி தொடைங்க. எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை. அப்படி அழுக்கு இருந்தால் நம்ம டூத் ப்ரஷ் இருக்கும்ல, பழைய டூத் ப்ரஷ் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த அழுக்குலாம் வந்துட்டு வந்துடும், அந்த ரப்பர் வந்துட்டு. அது மாதிரி அந்த ரப்பர் ஒரு சிலத்தில் கழட்டுற மாதிரி இருக்கும். எந்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து தொடச்சிக்கிறேன். என்னோடது வந்து சாம்சங் பிராண்டு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சைடில் அந்த தயிர் பண்ணுவாங்கள்ல, அது வந்து நான் வாங்கினேன். பட் எனக்கு என்னமோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி தான் வந்து தோணுதுங்க. ஏன்னா அந்த தயிர் வந்து நான் அதில் போடுறதே கிடையாது. அது வேறு ஒரு இடத்த அடைச்சிட்ருக்கு. அது எடுக்கவும் முடியாது நம்மளால். அது அப்படியே அட்டாச்சு ஃப்ரிட்ஜோட. ஸோ அவசரப்பட்டு வாங்கிட்டணுன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த தயிர் ஓகே தான், அதில் போட்டால் டக்குன்னு சீக்கிரம் ஆகுது. எனக்கு என்னமோ அது அந்த டேஸ்ட் வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கல. நம்ம வீட்டில் புறமோர் போட்டு தனியாக வந்து வைக்கிறோம் இல்லையா, மோர் தயிர் செய்கிறோம்ல, அதுதான் வந்து எனக்கு என்னமோ டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த தயிர் வந்துட்டு ஏதோ ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து ரெடி ஆகிற மாதிரி, இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிற மாதிரி இருக்கா. அந்த டேஸ்ட் என்னமோ எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் அதில் வந்து செய்யறதே கிடையாது. சரி ஆசைப்பட்டு வாங்கிட்டோம், வேறு வழி கிடையாது. அதை எடுக்கவும் முடியல. அந்த ஒரு இடத்த வந்து அதை அடைச்சிட்டு வேறு இருக்குது. என்ன பண்ணுறது நம்ம. ஒரு சிலருக்கு யூஸ் ஆகலாம் மேபி, ஆனால் எனக்கு என்னமோ அது பிடிக்கல. சரி ஓகே இருந்துட்டு போகுது அப்படின்னு வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை கழட்டுற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கீழே முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்துட்டு ஃப்ரீசர் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கதவு எங்கன்னா அடங்குதா பாருங்கள். அப்பப்போ வந்து என்னை இடிச்சிட்டே இருக்குது. அதை வந்து மூடவே முடியல. நான் இத்தனைக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு சென்டரில் ஒரு துணி மாதிரி வந்து வச்சு முட்டு கொடுத்து தான் நான் தொடச்சிட்ருக்கேன். அப்பயும் வந்து அது கீழே விழுந்து அப்பப்போ வந்து என்னை இடிச்சிட்டே இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து மேலெலாம் வந்து தொடச்சேன், வேறு வழி இல்லாமல். ஓரளவுக்கு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அப்புறம் சைடு, அப்புறம் ஃப்ரண்ட் டோரு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் பையனுக்கு வந்துட்டு நிறைய வேண்டுதல் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த வேண்டுதல்லாம் இப்போ தான் ஒன்று வந்துட்டு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அதையும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு போடுறேன். அதையும் இதெல்லாம் காமிக்கிறீங்களே அப்படின்ட்டு இல்லை. ஸோ நம்ம இது ஆசை தானே, பிள்ளைகளுக்காக அதை நல்லா ஆகிடணுன்ட்டு தான் வேண்டிக்கிட்டு நான் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஒரு 2 கோயில் வந்துட்டு இன்றைக்கி தான் போயிட்டு நான் வேண்டுதல் வந்து முடித்தேன். ஸோ அவன் லீவில் தான் இருக்கான். நான் இன்னும் ஸ்கூலுக்கு வந்து அவனை அனுப்பலை. ஏன்னா கொஞ்சம் தேறி வரணும்ல உடம்பு அவனுக்கு. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு கடவுள் புண்ணியத்தில் லாஸ்ட்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அதில் வந்துட்டு நல்லாவே இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. பிளட் கவுண்ட் வந்துட்டு நல்லாவே ஏறி இருக்குது அவனுக்கு. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இப்போ நல்லா இருக்கான் என் பிள்ளை. அது போதும் எனக்கு. ஆக்டிவாகவும் இருக்கான், கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்கான். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு இது போயிட்டு கேட்டப்போ டாக்டர்ஸ் வந்துட்டு இல்லை ஒரு பிளட் கவுண்ட் வந்து திரும்பவும் நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது அதில் கவுண்டிங் வந்து நல்லாவே வந்து ஏறி இருக்குது, பெட்டர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ டேஞ்சர்லேருந்து வந்தாச்சு, அவன் நல்லா இருக்கான் இப்போ. ஸோ அதனால் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்றனால நான் கொஞ்சம் லீவ் போட்டு தான் வந்து வச்சுருந்தேன் குழந்தைய. நம்மளுக்கு அவன் தானே முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்கூலுக்கு போய் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு அது வேறு ரொம்ப அவஸ்தைப்படணும் அப்புறம் அவன். அதனால் கொஞ்சம் ஏன்னா அவனையும் நம்ம கேர் பண்ணிக்கணும், கூட இருக்கிற பசங்களையும் நம்ம கேர் பண்ணணும்ல. ஸோ இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இவனை கடிச்சு கொசு வேறு யாருன்னா பசங்களை கடிச்சிட்டு அது வேறு கொஞ்சம் கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. அதுங்களும் குழந்தைங்க தானே பாவம்ல. அதனால் ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்லேயே இருக்கிறான். ஸோ ஸ்கூலுக்கு போகல, இன்னும் ஒரு 1 வீக் இருந்துட்டு அப்புறமா கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜை ஃப்ரண்ட்டு அண்ட் சைடும் வந்துட்டு தொடச்சி வந்து விட்டுட்ருக்கேன் நான். என் பையன் வந்து விளாடி சொட்டையாக ஆக்கி வச்சுருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜை. அது என்ன போட்டு சொட்டை ஆக்கினானே எனக்கு தெரியல. ஃப்ரண்ட்டில் நான் அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பேன், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவ்வளோ பார்த்து வச்சுருந்தேன். அது எதை போட்டு அவன் பண்ணியிருக்கான்னு தெரியல. பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கும்போது ஸ்டோர் ரூம்னு ஒன்று இருக்கும், அது உள்ளே தான் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருப்பேன், ஹால்லலாம் இருக்காது. இந்த வீட்டில் வந்து கிச்சன் ரொம்ப சின்னது இல்லையா, ஸோ அதனால் வைக்க முடியாது, உள்ளன்ட்டு வெளியே தான் வந்து இருக்குது ஃப்ரிட்ஜு. அதனால்
எதையோ விளாடி வந்து போட்டு உடச்சி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு அப்படியே ஒரு மாதிரி டாட்டாக வந்து தெரியுது. புள்ளி புள்ளியாக ஓட்டை விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த மேட்லாம் வந்துட்டு எப்போவோ ஒரு 4 இயர்ஸ் இருக்குங்க வாங்கி. ஆனால் நல்லா இருக்குது. 55 ருபீஸோ என்னமோ தான் வந்து நான் இது வாங்கினேன். சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கியிருக்கேன். பாடி சரவணா ஸ்டோரில். ஆமாம், அங்கே வந்து வாங்கியிருக்கேன். அந்த கிரே கலரில் ஒரு 3 4 என்னமோ வாங்கியிருப்பேன். மீதி எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைன், வாட்டர்மெலன் டிசைன் போட்டு, வாட்டர்மெலனா நடிப்பறக்கன் அந்த வாட்டர்மெலன் கிடையாது, நம்ம வாட்டர்மெலன் ஜூஸு இருக்கும்ல பழம், அந்த ஒரு டிசைனு வந்து போட்டு அந்த ஒரு இது வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிவிட்டே நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த இதுவெல்லாம் அடிக்கிட்டுருக்கேன். தொடச்சி காய வச்சுட்டு தொடச்சி எடுத்து உள்ளே வந்து அடிக்கிட்டுருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி திறந்து விட்டாலே இப்படி தான் ஒன்று கத்திக்கிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜு லைட் ஆஃப் ஆகி எரியுது, உங்களுக்கு தெரியுதா? அப்பப்போ ஆன் ஆகிட்டு அது கத்திட்டு தான் இருக்கும். சரி ஓகேன்ட்டு அப்படியே கடன்னு எல்லாத்தையுமே அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டுருக்கேன். அப்படியே அடிக்கிட்டு ரீஃபில் பண்ணிட்டோன்னா அந்த வேலை வந்து ஒரு பெரிய வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது அன்றைக்கி எனக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா நம்மளுக்கு டைம் இருக்கணும்ல. லஞ்ச் வேலைலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது இதுதான் சொன்னேன். சாரிங்க, அது வாட்டர் மெலன் இல்லைங்க, அந்த இந்த பழம் நினைக்கிறேன். ஐ திங்க் அது இது ட்ராகன் ஃப்ரூட்டு. பாருங்கள், அது கூட தெரியாமல் நான் வாட்டர் மெலன்லாம் எடுத்துட்டேன் பாவம். ட்ராகன் ஃப்ரூட், ஆமாம் கரெக்ட், அதுதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், லெமன் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு லெமனை வந்துட்டு 4 பீஸாக நான் வந்து போட்டிருக்கேன். போட்டு அங்கங்கே வந்துட்டு ஒரு ட்ரேலையும் 2 மாதிரி வந்து வச்சிடுறேன். ஃப்ரீசராக இருக்கட்டும், சைடு இதுவே அண்ட் ஃப்ரிட்ஜு, அப்புறம் அந்த கீழே வெஜிடபிள்ஸ் வைக்கிறோம் பாருங்கள், அது எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பேட் ஸ்மெல்லாம் வந்து இல்லாமல் சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜு. ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு, கேமராவில் ஹாய் சொல்லு, சொல்ல மாட்டியா? ஐயா இது வந்து எங்கள் வீட்டு கீழ் வீட்டு பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தா. அது கேமராவில் ஹாய் சொல்லுன்னு அது ஹாய் இப்போ சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா என்னமோ புதுசாக வந்து கேமராவை பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு பயந்துட்டு வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. எங்க வீட்டு குட்டி சீச்சியா இருக்கா பாருங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு. ஐயோ போறடி, நாலு குச்சி வச்சுனுக்கு அதான் அந்த சிரிப்பு வருது. அப்புறம் எப்படி தவுண்டு வருது குட்டி பாப்பாவா தவுண்டு வர நெக்ஸ்ட் பாருங்க எப்படி தவுண்டு வருது. மித்ரன் மாதிரி வர ஃபஸ்ட்லாம் வரவே மாட்டாங்க அந்த அம்மா வீட்டுக்கு. இப்போ வந்து விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக அது அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்குறா க்யூட்டாக. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் எடுத்து திரும்ப டம்ப் பண்ணியாச்சுன்னா இருக்கிற பொருளை மட்டும் தான் நான் வந்து வச்சுருக்கேன். சைடு பார்த்திங்கன்னா சொன்னால் முட்டை ட்ரையில் வந்துட்டு ஜூஸு, ஜாம் பாட்டில், அந்த கஸ்தூரி மேத்தி அந்த மாதிரி தான் இருக்கும். காய்கறி கூடையில் ஒன்றும் இல்லை, வெறும் கொத்தமல்லியும் ஒரு 3 மாங்காய் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.